பேசிட்டு வணக்கம். இது புதிய தலைமுறையின் நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நேர்பட பேசுவும் 2 அமர்வுகளை கொண்டது. முதல் அமர்விற்கான விவாத பொருள், எனக்கு கொலை மிரட்டல் வருகிறது என்று சகாயம் IAS அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அச்சுறுத்தப்படுகிறார்களா நேர்மையான அதிகாரிகள்? அரசின் பதில் என்ன என்ற தளத்தில் முதல் அமர்வையும், இரண்டாவது அமர்வில் ஒரே மேடையில் அஇஅதிமுக அம்மானின் சார்பாக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும், ஆளும் கட்சியின் சார்பாக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு விழா நடந்திருக்கிறது. அஇஅதிமுகவும் திமுகவும் தமிழக அரசியலில் எதிரெதிர் துருவங்களாக தொடர்ந்து பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பொது இடங்களில் கூட அஇஅதிமுகவினரும் திமுகவினரும் கலந்து பேசுவதோ உரையாடுவதோ தவிர்க்கப்பட்டு வந்த நிலையில் திமுக அதிமுகவினர் ஒரே மேடையில் பங்கேற்றிருக்கிறார்கள். புதிய வரலாறு தொடங்கியிருப்பதாக செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். தமிழகத்தில் திராவிட இயக்கங்களை யாராலும் அழித்து விட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது திமுக அதிமுகவிற்கான மறைமுக கூட்டணியா அல்லது அரசியல் நாகரிகமான போக்கா என்ற தளத்தில் இரண்டாவது அமர்வையும் நாம் ஒருங்கிணைக்க இருக்கின்றோம். பயணிக்கலாம். முதல் அமர்வில் நம்மோடு களத்தில் இணைகிறார்கள், அரங்கில் இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். ஓய்வெற்ற IAS அதிகாரி திரு கிறிஸ்துதாஸ் காந்தி அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். அஇஅதிமுக அம்மானின் சார்பில் வழக்கறிஞர் வேலு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். மற்றும் ஒரு ஓய்வெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் ஸ்கைப் மூலமாக பெங்களூருவிலிருந்து நம்மோடு இணைகிறார். திரு பாலச்சந்திரன், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களையும் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு கிறிஸ்தாஸ் காந்தி அவர்களிடமிருந்தே தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு புள்ளி தான் சகாயம் அவர்களுடைய இதை தாண்டி நம்மளுடைய விவாத பொருள் அப்படிங்கிறது அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இந்த 2 பேருக்கும் இடையிலான இணைப்பு தொடர்பு எப்படி இருக்குது? ஏன்னா நேற்று ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தாரு, அதிகாரிகள் எங்களுடைய பேச்சை கேட்கறதே இல்லை, ஆட்சியாளர்களுடைய பேச்சை கேட்கறதே இல்லை அப்படின்னு. 2 வாதங்கள் வைக்கப்படுது. ஒன்று, அதிகாரிகளால் தான் ஆட்சியாளர்கள் கெட்டு போகிறார்கள், இவங்க தான் அவங்களுக்கு எப்படி ஊழல் செய்யறதுங்கிறதே கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு. இன்னொன்று, ஆட்சியாளர்கள் எப்படி அதிகாரிகளை மிஸ்கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இதில் இந்த மாதிரியான வாதங்களில் யார் தரப்பு வாதத்தில் நியாயம் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? நியாயமே இல்லாத விவகாரத்தில் இவர் தரப்பு நியாயமா அவர் தரப்பு நியாயமான என்ன பேச வேண்டியிருக்குது? இல்லை, ஊழல் அப்படின்ற விஷயம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு சளைத்தவர்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது அரசியல்வாதிகள் எல்லாமே நியாயமானவர்கள், இல்லாட்டி இந்த அதிகாரிகள் எல்லாம் நியாயமானவர்கள் அப்படின்னு கொள்ள முடியாது. அதே மாதிரி அதிகாரிகள் எல்லாருமே அவங்க ஊழல் பண்ணுறவங்க, இல்லாட்டி அவங்க அரசியல்வாதிகள் சொல்கிறது எல்லாத்துக்கும் அவங்க தலையாட்டி பொம்மைகள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அரசியல்வாதிகள் மிஸ்கைட் பண்ணா கூட அதிகாரிகள் நேர்மையானவர்களாக இருந்தால் அவர்களால் திறம்பட செயலாற்ற முடியுமா முடியாதா? அவர்களுக்கு வரக்கூடிய மிரட்டல்கள் அப்படிங்கிறது டாலரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குமா, அல்லது அதை தாண்டி அவர்கள் தங்களுடைய பணியை நேர்மையான முறையில் செய்ய முடியாத அளவிற்கு இருக்குமா? அதாவது இந்த நாட்டில் ஒரு புரிதல் என்ன, தவறான புரிதல் என்ன இருக்குது அப்படின்னா, அதிகாரிகளாக இருப்பவர்கள் அவர்கள் இந்த மாதிரி ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி அதுக்கு கீழே இருக்கிற மாநில அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு நிர்வாக அமைப்பு போலவும் அவர்களுக்கு தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படுவதற்கு ஏதோ அவர்களுக்கு அதிகாரங்கள்லாம் இருப்பது போலவும் பாவித்துக் கொள்கிறார்கள். அது அப்படியே இல்லை. அது எந்த விதமான அதிகாரியாக இருந்தாலும் சரி, தலைமைச் செயலர் முதற்கொண்டு கேபினெட் செக்ரட்டரி முதற்கொண்டு அவர்கள் ஆளுங்கட்சிக்கு அதனுடைய அவர்கள் இட்ட பணியை நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள். எனக்கு தவறான ஒரு செயலை செய்ய சொல்கிறார்கள் அப்படின்னா அதிலிருந்து நான் விலகி நின்றுக்கலாம், அவ்வளோதான் செய்ய முடியுமா ஒழிய, நான் தனிப்பட்ட முறையில் நான் இப்போ ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று வருது, அதில் நான் தனியாக ஒரு பாலிசி போடுவேன் அப்படின்னு இவங்க போட முடியாது. ஆகவே ஆட்சியாளர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை அவர்கள் விளைந்தபடி செய்து கொடுப்பது என்பதுதான் இந்த அதிகார வர்க்கமாக இருக்கிறது. அவர்கள் விரும்புவதை அப்படின்னு சொன்னா அவர்கள் எதுவாக இருந்தாலும், எதை விரும்பினாலும் முறைகேட்டை விரும்பினாலும் அது ஒரு காலகட்டத்தில், அதான் முன்னால இந்த சுதந்திரம் ஆரம்பித்த புதியதில் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு நிர்வாகிகள் என்பவர்கள் அந்த எதிர்பார்ப்புகள் என்பது சட்டத்திற்கு புறம்பானதாகவோ ஊழல் தொடர்பானதாகவோ இருந்தால் அதை செய்யாமல் ஒதுங்கிவாங்க. நிறைய பேர் நேரடியாக என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் காலம் போக 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 போக
தமிழ்நாட்டில் குறிப்பாக 1990 ஜெயலலிதா ஆட்சி வந்ததுக்கப்புறம் யாரும் எதிர் மூச்சு விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நடைமுறை வந்துருச்சு. சொல்கிறது அதிகாரிகள். ஆமாம், அது அதிகாரிகள்னால் தலைமைச் செயலர்லேருந்து. ஒரு காலத்தில் தலைமைச் செயலர் பொறுப்பில் இருக்கிறவங்க, ஐஏஎஸ் பொறுப்பில் இருக்கிறவங்க, கலெக்டராக இருந்தவங்க, இவங்கெல்லாம் சில சமயங்களில் அந்த அரசியல் தாக்கம் வரும்பொழுது அவர்கள் நீங்கள் இதை என்ன செய்ய சொல்ல வற்புறுத்த முடியாது என்பது தெளிவாக சொல்லுவாங்க. இப்போ ஒரு 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 அற்புதமான ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு அமைச்சர் அவருடைய செக்ரட்டரியை பற்றி அவர் என்னென்னமோ உள்ளே பேசிகிட்டு இருக்கிறாரு, செக்ரட்டரி வெளியில் அவருக்கு காத்துருக்கிறவர், அவர் காது கேட்குது. அந்த ஐஏஎஸ்ல இருந்து அதே செக்ரட்டரி அவர் நேராக அந்த அமைச்சர் ரூமுக்குள்ளே போய் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அவர், நான் உங்களுடைய செக்ரட்டரி இல்லை, நான் செக்ரட்டரி என்பவர் நான் இந்த அரசுக்கு தான் செக்ரட்டரியை ஒழிய உங்களுடைய பிஏ இல்லை. அதனால் நீங்கள் நினச்சபடியெல்லாம் என்னை அப்படி செய்யணும் இது செய்யணும் அப்படின்லாம் நீங்கள் செய்துருக்க முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லக்கூடிய சூழலில் இருந்தாங்க. ஆனால் 90லேருந்து 2 விஷயங்கள். ஒன்று அழுத்தம், 2வது இந்த மிரட்டல் இல்லை, வழுத்துதல் என்று சொல்வது. நீ உன் சுகத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கோ. ஓகே, அதை நான் கண்டுக்க பண்ணாது. ஆமாம், நான் கண்டுக்க நீ சந்தோஷமா இரு, என்னையே சந்தோஷமா வச்சுக்கோ அப்படின்ற 2 நடைமுறை வந்துட்டு. நான் உங்கள்கிட்ட இப்போ வேலுக்கார்த்திகேயன் அவர் சொன்ன மாதிரி தொடக்கமாகவே இருக்குது. பட் 91க்கு பிறகுலாம் அஇஅதிமுக அரசிற்கு பிறகு அது அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாரு. இன்றைக்கு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நீதிமன்றத்தில் தனக்கு பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்திருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நேர்மையான அதிகாரிகள் சர்வே ஆகிறதுல இங்கே சிக்கல் இருக்குதா? அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அரசு தவறுகிறதா? அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? அல்லது அவர் சொன்ன மாதிரி அரசோடு சேர்ந்து தான் பயணிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்களா? முதல்ல நான் ஒன்று பதிவு செய்ய ஆசைப்படுறேன். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியில், அதாவது இதற்கு முன்பு 96 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னே எல்லா ஆட்சியிலுமே அதிகாரிகள் சொல்கின்ற அளவிற்கு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளுக்கு உரிய மரியாதையும் உரிய கௌரவமும் கொடுக்கின்ற அரசு முதல் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் அதை ஏற்படுத்தினார்கள். இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சருடைய செயலாளர்கள்லாம் எங்கே இருக்காங்க, யார் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அதுக்கான பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குன்னு காமிச்சதே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான். கொள்கை முடிவு எடுக்கின்ற பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சார் பார்த்துருப்பாங்க, எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் சுதந்திரமாக அவங்க ஒரு பிரின்சிபல் சொல்கிறாங்க, அரசோட கொள்கை முடிவு சொல்கிறப்ப டிஸ்கஸ் பண்ணி அது உள்ள ப்ளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் அம்மா முடிவு எடுப்பாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இதில் தவறு இருக்குது, இது இப்படி மாற்றணும் அப்படின்னா கூட அதையெல்லாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதில் நிறைய இதில் நிறைய காலகட்டங்களில் அது பண்ணியிருக்காங்க. ஒன்று. அடுத்து இந்த சகாய மேட்ரு 91ல் பல நிகழ்வுகள் எனக்கு ஒருவேளை மறந்தாலும் கூட மக்களுக்கு நினைவுக்கு வரும்ல, ஐஏஎஸ் அதிகாரிகள் யார் யார் மீது எவ்வாறான. பொதுவா 2 அரசாங்கத்தை பார்த்துட்டே இருக்காங்க. கட்சிக்காரர்கள்ட்ட பொதுவாக போனீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த ஆட்சி இருக்கிறப்ப அமைச்சர் கலெக்டர் கூப்பிடுறா, இந்த ஆட்சி இருக்கிறப்ப அமைச்சர் தான் கலெக்டரை பார்க்க போறாங்கம்பாங்க. அந்த அளவுக்கு உரிய மரியாதை நீங்க அது எல்லா இடத்துலையும் நீங்க பார்த்துருக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல தலையிட மாட்டாங்க, கலெக்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட பேச பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு அம்மா கட்டுக்கோப்போட வச்சிருந்தாங்க. நீங்க கம்பேர் டு அதையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இவ்வளவு சொன்னி அதையும் கேள்விப்படுறீங்க. அடுத்து இந்த சகாய மேட்டருக்கு வந்தார, சகாயத்தோட 2014 அன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் அவர் இந்த விசாரணை கமிஷன் தான் இதுக்கு அமைச்சாங்க. இதுக்கு இந்த குவாரி சம்பந்தமான முறைகேடுகளை பற்றி விசாரிக்கிறதுக்கு அவர் அமைச்சாங்க. 2015 நவம்பர் 23 அவர் அறிக்கை தாக்கல் பண்ணிட்டார். 700 பக்கம் ரிப்போர்ட்டு ப்ளஸ் அதோட கனெக்டட் வித் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவர் தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு வருடம் அவர் அந்த பயணித்த அந்த 1.5 வருட காலம் முழு பாதுகாப்பு அவருக்கு. அதாவது எப்போ ஒரு த்ரெட்டன் வரும்னா, பொதுவாக சாருக்கு தெரியும், ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கப்போ தான் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு த்ரெட்டன் வரும். அந்த என்கொயரியே அப்போ 2015 நவம்பர் மாதமே அந்த என்கொயரி முடிச்சு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டார். தாக்கல் பண்ணி இப்போ உயர்நீதிமன்றத்தில் எக்ஸ்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறது வேற காரணங்கள். அதாவது என்கொயரிஸ் ஓவர், என்கொயரி முடிஞ்சிருச்சு. அவர் சொல்றது என்னன்னா, இதை ஏன் இன்னைக்கு உங்க தொலைக்காட்சியிலே நான் பார்த்தேன், 5 மணிக்கு அவர்கிட்ட ஒரு பேட்டி காண்றாங்க, ஏன் நீங்க அரசாங்கம் மேல குறை சொல்றீங்க? அப்படி அவர் சொல்ல வரல. அவர் என்ன சொல்றாரு, நீதிமன்றத்தால் நான் இது பணியமர்த்தப்பட்டேன், இந்த என்கொயரி ஆகஸ்ட் 31 எனக்கு முடியுது, ஃபர்தரா என் கூட எனக்கு ஹெல்ப் பண்ண சேவர் கொடியான் இவங்களுக்குலாம் போன மாசத்தோட பாதுகாப்பு நிறுத்திட்டாங்க, இந்த த்ரெட்டன் இல்லைன்னு சொல்லிட்டு, இவங்களுக்குலாம் இன்னும் கண்டினியூவா பாதுகாப்பு வேணும்னு விரும்புறதுனால சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திலே நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதுனால நாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது திரு சகாயம் அவர்கள் ஒரு நேர்மையான அதிகாரி என்று மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒருவர். பல அதிகாரிகள் இந்த மாதிரி வெளியில தெரியாம இருக்கிறாங்க. அவர் கொடுக்கப்பட்ட பணி அந்த மாதிரிங்கிறதுனால அது மீடியாவோட ஃபோக்கஸ்க்கு வந்திருக்கலாம். கேள்விங்கிறது, சகாயம் ஐஏஎஸ் போன்ற நேர்மையான அதிகாரிகளுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படிங்கிறது. அது 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 கொலை மிரட்டலா இருக்கலாம், அல்லது அதை தாண்டி கொலை
மிரட்டல் தான் உச்சபட்ச மிரட்டல் வச்சுக்கோங்க. அதை தாண்டி நான் சொல்றது அவங்களுடைய பணியிட மாற்றமா இருக்கலாம், அவங்க ஒரு சாதாரண துறைக்கு பெரிய அளவில் பவர்ஃபுல்லாக இல்லாத துறைக்கு மாற்றப்படலாம். இப்போ நீங்கள் ஒரு 2-3 நாட்களாக சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து செய்தியிலும் பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் தொடர்ச்சியாக மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அறியப்பட்ட உதயச்சந்திரன் அவர்கள் வேறு ஒரு துறைக்கு மாற்றப்பட இருக்கிறார் என்று ஒரு செய்தி, இல்லை ஒரு கேசியங்கள் தான், ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டினை வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான செய்திகள்லாம் வருகின்ற பொழுது அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகளுக்கான இடம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் வருதுல்லங்க. இல்லை, இப்போ அதுக்கு தெளிவாக ஒரு பதில் சொல்கிறேன். அதாவது நீங்கள் நல்லா சகாய விஷயத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 2 வருடம் 1.5 வருடம் எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுத்து அந்த என்கொயரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மாண்புமிகு அம்மா அவருடைய அரசாங்கம் அம்மா இருந்தப்ப 2015 நவம்பர் வரையுமே முழு பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட்டு அதை சிறப்பாக முடிச்சிட்டார். ஒன்று. இன்னொன்று, எல்லா அதிகாரிகளுக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியாதுல்ல, இதுவரை அதாவது பொது வாழ்க்கைக்கு நீங்கள் ஒன்று முதல் புரிஞ்சுக்கணும். பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், ஈவன் நீங்கள் இப்போ செய்தித்தாள் நீங்கள் உட்காந்துருக்கலாம், நான் உட்காந்து நம்மளெல்லாம் பார்க்குறப்ப இவர்களுக்கு பொதுவாக யாராவது அனானிமஸாக த்ரெட்டன் வருது, அனானிமஸாக லெட்டர் வருதுங்கிறது வரும். அதில் ஆதாரத்தோடு எங்கெங்கெல்லாம் காவல்துறை இருக்கும் பொழுது எங்கேயாவது நடவடிக்கை எடுக்காமல் விட்டு விட்டார்கள், இதனால் இந்த சம்பவம் நடந்து விட்டது என்று சொன்னால் அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கவில்லை என்று நம்ம சொல்லலாம். திரு பாலச்சந்திரன் அவர்களிடம் இதில் நேர்மையான அதிகாரிகள் 2 விதமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு கிறிஸ்தாஸ் காந்தி அவர்கள் சொன்னாங்க. ஒன்று, நேர்மையாக நிற்கிறது அப்படிங்கிறது, அல்லது நீங்கள் எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணிக்கங்க, நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுக்கலாம், எங்களுக்கும் வந்து முடிந்தால் அதில் கற்றுக் கொடுக்கலாம், அல்லது எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கலாம், எங்களுடைய ஊழலை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் என்பது போன்ற 2 விதமான அணுகுமுறைகள் அப்படிங்கிறாங்க. நேர்மையான அதிகாரிகளாக இருப்பது அப்படிங்கிறது இந்த ஆட்சி நிர்வாகத்தில் சிரமமான ஒன்றா, அது கொலை மிரட்டல் வரைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அவ்வாறு கொலை மிரட்டல் வரைக்கும் அது செல்லுது அப்படின்னு சொன்னால் ஆளக்கூடியவர்கள், அது இன்றைக்கு அஇஅதிமுகங்கிறதெல்லாம் நம்ம அவங்கள நோக்கி வைக்கிறோம், அது அதிமுகவாக இருக்கலாம், அல்லது ஆண்ட திமுகவாக இருக்கலாம், அல்லது ஆள போகிறவர்களாக இருக்கலாம், ஆட்சியாளர்களும் பொதுவாக வச்சுங்க, ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுக்கான பாதுகாப்பை எந்த அளவிற்கு உத்தரவாதப்படுத்துகிறார்கள் உங்களுடைய பார்வையில்? திரு காந்தி அவர்கள் 2 விதமான அதிகாரிகளை பற்றி சொன்னார். நான் 3 விதமாக அதிகாரிகளை பார்க்கின்றேன். ஒரு வகை அதிகாரிகள் நதி இடம் போனால் என்ன வலம் போனால் என்ன, மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி என்று யார் என்ன செய்தாலும் என் அளவு நேர்மையை நான் காப்பாற்றிக் கொள்கிறேன் என்று இருப்பவர்கள். 2வது வகை திரு காந்தி அவர்கள் சொன்னது போல் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்கிறேன், நானும் அனுபவித்துக் கொள்கிறேன் என்று இருப்பவர்கள். இந்த 3வது வகை ஒரு அதிகாரி இருக்கிறார்கள். நெஞ்சில் திறமும் நேர்மை உரமும் கொண்டு வஞ்சனை செய்வாரை கண்டு மிதித்து எழ வேண்டும் என்று கொதித்து எழுபவர்கள். இத்தகைய அதிகாரிகளுக்குத்தான் இன்று சிக்கல்கள் மிக அதிகமாக நிகழ்கின்றன. பேய் அரசு செய்தால் பிணந்தென்னும் சாஸ்திரங்கள் என்று சொல்வார்கள். இது தமிழகத்தில் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அளவிலும் ஆள்பவர்களின் பாதுகாப்பு உணர்வு குறைந்துவிட்டது. எத்தனை நாட்கள் ஆளப்போகிறோமோ என்ற அச்சம் மேலோங்கும் நிலைமைதான் 1977 இருக்கின்றது. மத்திய அரசை பார்த்தீர்கள் என்றால் 77 இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டார், ஜனதா கட்சி வந்தது. 78 இந்திரா காந்தி 2 மாநிலங்களை ஆட்சியை பிடித்தார், ஜனதா கட்சிக்கு பயமுறுத்தி இப்படி போய்விட்டது. இதன் காரணமாக அனைத்திந்திய அளவில் இன்று வரை நேர்மையான அதிகாரிகள் தங்கள் நேர்மையை தங்களுடைய துறையில் முழுவதுமாக நிலைநிறுத்த முயன்றால் அவர்களுக்கு பலவித இடைஞ்சல்கள் வருகின்றன என்பது உண்மைதான். இல்லை, இதில் அதிகாரிகள் மாற்றப்படுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, ஒரு ஆட்சி மாறிச்சு அப்படின்னு சொன்னாலே தலைமைச் செயலாளரில் தொடங்கி காவல்துறை தலைமை அதிகாரி, தலைவர், இந்த மாதிரி தொடர்ச்சியாக அதிகாரிகள் மாற்றப்படுவது அப்படிங்கிறது தங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? ஏன்னா நேற்று அமைச்சர் சொல்கிறார், அதிகாரிகள் எங்களுடைய பேச்சை கேட்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆட்சியாளர்கள் சில நேரங்களில் நல்ல திட்டங்களை செயல்படுத்தணும்னு நினைத்தால் கூட அதிகாரிகள் அதற்கு குறுக்காக நிற்கிறார்கள், குறுக்குச்சால் ஓட்டுகிறார்கள் அப்படிங்கிற துணியும் அரசியல்வாதிகளிடமிருந்து வருகிறது. இதை எப்படி பார்க்கறது? இல்லை, இது அரசியல்வாதிகளை பொறுத்தது. மறுபடியும் உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகின்றேன். என்னுடைய சக அதிகாரி, என்னுடைய பேட்சை சேர்ந்தவர் சமர் கோஷ், சிபிஎம் உடைய ஆட்சியில் தலைமைச் செயலராக பணிபுரிந்தார் மேற்கு வங்கத்தில். சிபிஎம் ஆட்சி மாறிய பின்பு மம்தா பானர்ஜி வந்த பொழுது அவர் மாற்றப்படவில்லை. இது ஏறக்குறைய பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆகி, பிரிட்டிஷ் சிஸ்டத்தில் மென்மே கம் அண்ட் மென்மே கோ பட் ஐ வில் கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்னு பொருட்களை சொல்ற மாதிரி அதிகாரிகள் தொடர்ந்து இருப்பார்கள் எத்தகைய ஆட்சி முறை மாற்றங்கள் இருந்தாலும். அமெரிக்க ஆட்சி முறையில் எப்படி என்றால், அமெரிக்க அதிபர் வந்தவுடன் அவருக்கு சாதகமான அவருடைய ஒத்த மனப்பான்மை கொண்டவர்களை மூத்த பதவிகளில் அத்தனை பேரையும் இருந்தவர்களை நீக்கிவிட்டு புதியவர்களை கொண்டு வருவார்கள். தங்களுடைய ஒத்த மனப்பான்மை என்பது வேறு, தங்களுக்கு ஏற்ற செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும் என்பது இன்னொன்று. சட்ட ரீதியாக ஒத்த மனப்பான்மை உள்ளவரில் எந்த விதமான தவறும் இல்லை.
ஒத்த மனப்பான்மை உள்ளவர்களை மட்டும்தான் வைத்துக் கொள்வேன், ஆனால் நாங்கள் சட்ட ரீதியாகத்தான் செயல்புரிவோம் என்று சொன்னால் யாரும் அதை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள். ஆனால் எங்களுக்கு இணக்கமான அதிகாரிகள் தான் வர வேண்டும் என்ற நிலைமை வந்தால் அது மிகவும் துரதிருஷ்டவசமானது. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கின்ற அதிகாரிகள் ஏறக்குறைய 2 குழுக்களாக அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த அரசு வந்தால் இவர்கள் எல்லாம் பதவிக்கு வருவார்கள், நல்ல பதவிக்கு வருவார்கள். இந்த அரசு மாற்றப்பட்டால் அவர்கள் எல்லாம் நல்ல பதவிக்கு வருவார்கள் என்பது மிக மிக ஆரோக்கியமற்ற ஒரு செயல். இதில் அமைச்சர்களை மற்றும் அரசியல்வாதிகளை மட்டும் குறை சொல்ல முடியாது. அதிகாரிகள் அப்படி ஒரு கட்சி சார்புள்ளவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள் என்பது அதிகாரிகளுக்கு எந்த விதத்திலும் பெருமை சேர்ப்பதல்ல. சரி, நம்ம அந்த இடத்துலேருந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்லலாம். இடைவெளிக்கு பிறகு பிரியா உங்களுடைய கருத்துக்களை கேட்டறியலாம். நேர்மையாக இருப்பது என்பது இயல்பான ஒன்றாகத்தானே இருந்திருக்க வேண்டும். நேர்மையாக இருக்கக்கூடியதை சிலாகித்து கொண்டாடக்கூடிய அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகம் சென்று விட்டதா? தமிழ் சமூகத்தில் நேர்மையான அதிகாரிகள் அருகி போனார்களா? சகாயம் போன்ற அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது என்று வரக்கூடிய செய்திகள் எந்த அளவிற்கு இன்ன பிற அதிகாரிகளை நேர்மையாக தங்களுடைய பணியை முன்னெடுத்து செல்ல உதவி செய்யும்? அரசு என்ன சொல்ல போகிறது? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எனக்கு கொலை மிரட்டல் என்று சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் பாதுகாப்பு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அச்சுறுத்தப்படுகிறார்களா நேர்மையான அதிகாரிகள்? அரசின் பதில் என்ன என்ற தளத்தில் வாய்த்து கொண்டிருக்கிறோம். திரு பிரியன், இதில் நேர்மையான அதிகாரிகள் சர்வே ஆகிறது அப்படிங்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒன்றாக இருக்குதா? அதிகாரிகளால் கெட்டு போகிறார்களா அல்லது ஆட்சியாளர்களுடைய நிர்பந்தங்களுக்கு அதிகாரிகள் அடிபணிய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்களா? இது ரெண்டுமே பல்வேறு காலகட்டங்களில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா நேர்மையான அரசியல்வாதிகளையும் நம்மளால் பார்க்க முடியல, நேர்மையான அதிகாரிகளும் அளவுக்கு அதிகமாக பார்க்க முடியல. ரெண்டுத்தையும் ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்குது, ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் கூட வச்சுக்கலாம். ஏன்னா மத்திய பிரதேசில் ஒரு ஐஏஎஸ் சம்பதிகளை கைப்பற்றின போது 3.5 கோடி ரூபாய் அவங்க வீட்டிலேருந்து எடுத்தாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அதிகாரிகள் வழிநடத்துகிற நல்ல முதலமைச்சரெல்லாம் இங்கே இருந்திருக்காங்க. ஓமந்தூரார், காமராஜர், இவங்களை பார்த்து அதிகாரிகள் பயந்தாங்க. ஏன்னா அவங்க நேர்மையாக இருந்தாங்க, பயந்தாங்க. ராஜாஜி, இப்போ ராஜாஜிட்ட ஒரு பெட்டிஷன் வருது, திருச்சி டிஸ்ட்ரிக்ட் சூப்பர் போலீஸ் ரொம்ப ஊழலாக இருக்காரு, மாற்றுங்கன்னு அங்கேருந்து ஒரு காங்கிரஸ் தொண்டர் சொல்கிறார். சொல்லிட்டு இவர் போகிறதுக்குள்ளே மாற்றிடணும் சார், நான் போகிறதுக்குள்ளேன்றார். ஆனால் மாற்றலை ராஜாஜி. அவர் என்ன சொன்னார்னா, அவர் திருச்சியில் ஊழல் பண்ணுறாரா, அவர் அங்கேயே இருக்கட்டும், ஊழலை பரவலாக்க வேண்டாம், அவரை வேற எங்கேயும் நான் மாற்ற மாட்டேன். அவர் அங்கேயே ஊழல் பண்ணிட்டு அவர் மேலே நடவடிக்கை இருக்கிறேன், வேற எங்கேயும் நான் மாற்றி இன்னொரு ஊரில் அவர் ஊழல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னார். இது ஒரு அணுகுமுறை, ஒரு அரசியல்வாதியோட ஒரு அணுகுமுறை இது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காமராஜர்கிட்ட போனீங்கன்னா காமராஜர் அதிகாரியோட பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார். அதே சமயத்தில் தன்னோட கருத்துக்களை எடுத்து வைப்பார். இந்த இடத்துல நம்ம டேம் கட்ட முடியாதுன்னு ஒரு அதிகாரி சொல்லிட்டாருன்னா, இல்லை இந்த இடத்துல எப்படி கட்ட முடியும்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணுற ஒரு இது அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற அளவுக்கு காமராஜர் மெட்டீரியல் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகளுக்கும் விஷயம் தெரியல, அமைச்சர்களுக்கும் விஷயம் தெரியல, யாருக்கும் விஷயம் தெரியல. நேர்மையான அதிகாரிகள் தண்டிக்கப்படுறாங்களா கேட்டீங்க, உண்மையிலேயே தண்டிக்கப்படுறார்கள். உமாசங்கர் ஒரு நேர்மையான அதிகாரி. 96க்கு முன்னாடி வரைக்கும் சுடுகாட்டு ஊழல் அம்பலப்படுத்தினவர், நேர்மையான அதிகாரி. 96 திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை பற்றி விசாரித்து கோர்ட்டில் கேசஸ்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணார். அவர் ஒரு அரசு அதிகாரின்ற முறையில் அரசாங்கம் சொன்னதை அவர் செஞ்சார். அவர் ஆனால் அவர் அந்த இடத்துல செய்யும் பொழுது அதுக்கு பின்னாடி வந்த அரசாங்கம் அவரை பழிவாங்குற விதமாக வேற வேற போஸ்டிங் போட்டு ஒரு இன்சிக்னிஃபிகண்டாக இன்னைக்கு கிட்டத்தட்ட அவருடைய அந்த ஐஏஎஸ் பதவி காலம்ன்றது ஒரு சாம்பு இல்லாத ஒரு நிலைமைக்கு அது போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இன்னைக்கு தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் இருந்த 2 பேர், இன்னைக்கு இருந்தவர் 2 அதிகாரிகள் தலைமைச் செயலர் 2 பேருமே ஊழலில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. பேர் சொல்லலை, ஏன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டார். அது மாதிரி இருக்கும், சாருக்கு தெரியும். ஒருத்தர் இறந்து போயிட்டார், இன்னொருத்தர் உயிரோடு இருக்கார். ஊழலில் சம்மந்தப்பட்டவங்க ரைடு சம்மந்தப்பட்டாங்க. ஆனால் ஆபிஎஸ்சி இந்த மாதிரியான மிரட்டல்கள் அப்படிங்கிறது அவர் சொன்ன மாதிரி, வேலுக்கார்த்திகன் சொன்ன மாதிரி, பொது வாழ்க்கையில் வரக்கூடிய அது ஊடகத்திற்கு வந்தால் கூட அல்லது ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம், மிரட்டல்கள் அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. அதை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில தான் அவங்களும் இருப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ அது இங்கே இருக்கக்கூடிய ஒன்றாகத்தானே இருக்குது. இல்லை, கண்டிப்பாக மிரட்டல்கள் இருக்க தான் சார் செய்யும். இப்போ ஜுடிஷியல் ஆக்டிவிசம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நீதித்துறையில் கொஞ்சம் ஒரு ஆக்டிவிசம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு போயிட்டு நீங்கள் காந்தி மியூசியத்தில் போயிட்டு க்ளீன் பண்ணுங்க 15 நாளையும் சொல்கிறாங்க. அது அந்த சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயம். அது ஆக்டிவிசத்தோடு சம்மந்தப்பட்டு வேலைக்காத்தானே விட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஐஏஎஸ் பதவிக்கு வரும்போது என்ன நினைக்கிறாங்க சில பேர், இந்த சமுதாயத்தையே நம்ம மாற்றி அமைச்சிடலாம், திருத்தி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுடைய பொறுப்புன்றது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு பொறுப்பாக இருக்குது. நீங்கள் அரசியல்வாதிகள் சட்டத்தை ஏற்றுறாங்க, லெஜிஸ்லேச்சரில் சட்டத்தை ஏற்றுறாங்க. சட்டத்தை அமுல்படுத்த வேண்டியது இந்த எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவோட வேலை ரோல் ஏற்கனவே டிஃபைன்டு, வெல் டிஃபைன்டு. அது அதில் நீங்கள் எக்ஸஸாக போகிறதுக்கான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் எக்ஸஸாக காமிக்கும் பொழுது, நான் சுடுகாட்டில் படுக்கையை போட்டு படுத்துப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது, அது ஆக்டிவிசத்தோட இன்னொரு எக்ஸ்டெண்டில் போகிறது, அடுத்த கட்டத்துக்கு போகுது. குர்னிகால் சிங் பிர்சாதான் ஒருத்தர் இருந்தார் கொடைக்கானலில், சாருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஆரம்ப காலத்தில் பயங்கரமாக இந்த ஆக்டிவிசம் தான்.
அப்புறம் இப்போ அவர் இருக்கிற இடமே தெரியல. ஏன்னா ஒவ்வொரு கட்டத்தில் ஆக்டிவிசம் நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் அமைச்சர்கள் எழுத்தோ இல்லை முதலமைச்சர் எழுத்தோ உங்களுடைய என்னோட ஐஏஎஸ் பவர் இருக்கு, என்னால் அவங்கள மீறி நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலாம், ஆனால் உங்களை மீறி என்னால் செய்யறதுக்கான பவர் இருக்குன்னு நீங்கள் காமிக்க முற்படும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அது அது தேவையா? அந்த அந்த அவர்களுடைய பணியின் நிமித்தமாக, அது தேவையின் நிமித்தமாக அதை செய்கிறார்களா, அல்லது வலிந்து அவ்வாறு அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் காரணமா, இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு பேர் சொல்லாமலே உயிரோடு இருக்கவங்களே சொல்லுங்க. நீங்க இப்போ சந்திரலேகா ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா டிட்கோவோட பங்குகளை விற்கக்கூடாதுன்னு அவங்க தடை போட்டாங்க. அதனோட விளைவு அவங்க ஆசிட்ல வந்து அவங்கள நான் அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது பார்த்தேன், பேட்டி கண்டிருக்கேன், நான் எழுதியிருக்கேன். நான் அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நான் சாதிக்கணும்னு பார்த்தேன் சார். நான் அரசாங்கத்தில் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சேன். அந்த நேர்மைக்கு பரிசாக தான் என் முகத்தில் இப்போ ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பேச முடியாத லெவலில் அது வந்து எனக்கு இன்னும் அந்த இன்சிடென்ட் அப்படியே அவங்க ஃபேஸ் அப்படியே ஞாபகம். இன்றைக்கி அவங்க ஃபேஸ் நல்லா மாறிருக்கலாம், இல்லை மருத்துவ இதில் மாறிருக்கலாம். பட் அன்றைக்கி நீங்கள் அவங்க இருந்து நிலைய பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரின்றவங்க சந்திக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நீங்கள் அரசியல்வாதிகளை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து பகச்சிக்கிறீங்க. நீங்கள் அரசியல்வாதிகளோட உடன்பட்டு போகிறது ஒரு விஷயம், அரசியல்வாதிகளோட உடன்பட்டு போகாத நடக்கிற போகிற விளைவுகளுக்கு பொறுப்பேற்கிறது ஒரு விஷயம். இது ரெண்டுமே சம்பந்தப்படாத சில அதிகாரிகள் இருக்காங்க. எப்படின்னா அவங்க இங்கேயும் ஆமாமான்னு சொல்லுவாங்க, அங்கேயும் பண்ணிப்பாங்க. ஆவரேஜாக காலத்தை ஓட்டிட்டு எல்லா ப்ரமோஷனும் வாங்கிட்டு அழகாக ரிட்டையர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி அது எதுவும் சாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று வந்து அதிகாரிகள் அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டும் 5 வருஷம் அவன் ஊழல் பண்ணா கூட 5வது வருஷம் முடிவில் வந்து அவன் மக்களை சந்திக்கணும் அவன். ஆனால் இன்னைக்கு வந்து அதிகாரிகள் என்ன ஊழல் பண்ணாலும் எது பண்ணாலும் 35 வருஷ காலம் கழிச்சு தான் அவங்க ரிட்டையர் ஆக போறாங்க. அவங்க காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தண்டிக்கப்படுற வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கிற வாய்ப்பை நம்ம பாக்குறோம். அதனால அந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஊழல் அரசியல்வாதிகளை விட அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கணுங்கிற இடத்துல நான் நகர்றேன். திரு கிருஷ்ணதாஸ் காந்தி அவரிடம் அவர் சொன்ன ஒரு விஷயம், சில அதிகாரிகள் நேர்மையா இருக்கணுங்கிற அந்த ஆர்வம் ஆசை அல்லது அது அவருடைய அடிப்படை கடமைன்னு கூட வச்சுக்கோங்க, அந்த உணர்வு கடமை உணர்வு கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக போகின்ற பொழுது அது ஆக்டிவிசமா மாறி விடுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அமைச்சாரு. அது ஆக்டிவிசமா இருந்துச்சுன்னா அது சரியா தப்பாங்கிறது அடுத்த விவாதம், அது சரியா கூட இருக்கலாம். பட் அப்படி மாறி விடுகிறதா, அதனுடைய விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்களா? அகைன் இவர் பேர் இல்லாமலே கூட அப்படின்ற பொது விஷயமாக பேசாம ஒரு 2-3 செயல்பாடுகளாக நம்ம இது என்ன நடக்குதுன்றதை நம்ம பேசினோம்னா சில விவரங்கள் தெரியும். இப்போ இந்த ஊழல் என்பது அதிகமாக எங்கு நடக்குது அப்படின்னா, ஒன்று அதிகாரிகளுடைய டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்ஸ், 2வது புதிய நியமனங்கள். இது 2ல் அநியாயத்துக்கு நடக்குது. இந்த 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 அநியாயம் எப்படி நடக்குது? அப்புறம் ஒப்பந்தங்கள், டெண்டர் போட்டு டெண்டரில் முடிவு பண்ணுறது, இது 3 நடக்குது. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்க்கு யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. ஒரு ஆர்ஐயை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அங்கே மாவட்ட ஆட்சியர் இல்லை ஒரு டிஆர்ஐவுக்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி ஒரு காலத்தில் ஒரு டிஎஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு டிஜிபிக்கு அதிகாரம் இருந்தது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இது அரசியல்வாதிகள் இப்போ இதில் எப்படி வராங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் அங்கே பண்ணக்கூடாது, எல்லா டிரான்ஸ்ஃபரையும் நீங்கள் கவர்மெண்ட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க. சென்ட்ரலைஸ் பண்ணும்போது அதுவே கரப்ஷனுக்கு வழிவகுது. சென்ட்ரலைஸ் பண்ணாத பொழுதும் சாதாரண சத்துணவு அமைப்பாளர்கள் இருக்குது பாருங்கள், அது ஒரு சாதாரண வீடியோ போட வேண்டிய உத்தரவு. இப்போ செலெக்ஷனை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக செய்ய சொல்கிறாங்க. இது என்ன நடக்குது அப்படின்னா, லிஸ்டெல்லாம் எனக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு எங்கேயோ கட்டளை வருது. இந்த கட்டளைகள்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தான் வருது. அது எந்த ஆட்சி முறையாக, இந்த 2 ஆட்சியிலையும் முதலமைச்சர்லேருந்து தான் இவங்களுக்கெல்லாம் இந்த கட்டளைகள்லாம் வரும். இதை வந்து இப்போது நேர்மையான அதிகாரி அப்படின்னா விருதுநகரில் அவர் பாலாஜி இருந்த பொழுது அவர் இந்த சத்துணவு அமைப்பாளர் நியமனங்களை 24 மணி நேரம் எல்லா அப்ளிகேஷன்ஸு எல்லா ஆர்டர் இஷ்யூ பண்ண வேண்டியவங்களெலாம் கம்ப்யூட்டர் ரூமில் போட்டு இவரும் கம்ப்யூட்டர் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரம் யாரும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழலில் எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் போட்டு அது அன்றைக்கு சாயந்தரமே அனுப்பிச்சு சாயந்தரமே அவர்களெல்லாம் அப்பாயின்மெண்ட்டையும் சேர்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணார். இதுக்கு சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்டா நான் ஃபோன் பண்ணால் நீ கேட்க மாட்டியா நீ அப்படின்னு. அவருக்கு மறுநாள் அவர் சீஃப் செக்ரட்டரியும் சேர்ந்து தான் இந்த டிரான்ஸ்ஃபரை அவருக்கு பண்ணுறாரு. ஸோ இதுதான் அழுத்தங்கள் என்பது. இதில் நேர்மை என்பது இந்த அப்பாயின்மெண்ட்டை இப்படி தான் போடணும் அப்படின்னா இதை செய்யக்கூடியவர்களும் சில பேர் இருக்கிறாங்க.
அதனுடைய விளைவுகளையும் இந்த விளைவுகளைத்தான் இது வெறுமனே இது அரசியல்வாதியினுடைய ஈடுபாடில் ஒரு காலத்தில் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறவங்க சரி ஏதோ ஒரு அழுத்தம் வருது இருந்தாலும் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் உன்னை பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு அஷூரன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த நிலைமையில் மாறி போயிடுச்சு. இதுதான் இந்த மாற்றங்கள்லாம் எங்கே இருந்து எந்த தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் 1991 ஜெயலலிதா ஆட்சி வந்ததுக்கப்புறம் இது ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பின்னால் வந்த ஆட்சிகளில் இது தொடருது. கருணாநிதி ஆட்சி வரும்போது இது தொடருது. இந்த 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 டிரான்ஸ்ஃபர்கள் யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி லிஸ்ட்டை என்கிட்ட முதல்ல நீங்கள் அனுப்பணும் என்ற ஒரு சிஸ்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆகவே அது ரூல்ல இருக்குதா அந்த லிஸ்ட் அனுப்பணும் அப்படிங்கிறது? அது ரூல்ல எப்படி இருக்கான்? ரூல்ல இல்லை. ஒரு டைரக்டர் டிரான்ஸ்ஃபர் போடுவாருங்க. ஆனால் டைரக்டர் போடுற டிரான்ஸ்ஃபருக்கு எனக்கு முதல்ல லிஸ்ட் வரணும் அப்படின்னு அவர் மந்திரி பிஏ விட்டு லிஸ்ட்டை வாங்குவார். மந்திரி யாருக்கு டிக் அடிச்சு யார் எங்கே போகணும் அப்படின்றது அவர் முடிவு பண்ணி அப்புறம் சொன்னதுக்கப்புறம் டைரக்டர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. இதை செய்ய மறுக்கும் டைரக்டர்கள் இருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக செய்து கொடுத்து பங்கை பிரித்து கொள்கிற அதிகாரிகளும் இருக்கிறாங்க. இப்போ யாரோ ஒரு அமைச்சர் சொன்னதா சொன்னீங்கல்ல, அதிகாரிகள் பணிய மாட்டேன்றாங்களே, என்னத்தை சொல்லி எதுக்கு பணியில அப்படின்ற விஷயத்த அவர் சொன்னாருன்னா நம்ம விளங்கிக்கலாம். இப்போ வந்து நான் சொன்ன ஆட்களுக்கு இன்னென்ன டிரான்ஸ்ஃபர் போடலை அப்படின்னு அவர் சொன்னாருன்னா இது அதிகாரிகள் அவர்களை ஒத்துழைக்க மறுப்பதாக இருக்க முடியாது. நேர்மையாக பணியாற்றுகிறார்கள் அர்த்தம். அப்படி வச்சுக்கலாம். அது ஓகே, அது அந்த சிச்சுவேஷனை பொறுத்து. அது என்ன, அது என்ன, எதற்காக எதை சொன்னாரு எதை மறுத்தாருங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நேர்மை என்பதை விட நேர்மைக்கு அது இன்னும் இது வேற ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வச்சு அடிப்படை கடமைன்னு வச்சுக்கலாமே. ஓகே, அவரை ஒரு ஒரு சட்டத்திற்கோ ஒரு ரூலுக்கோ புறம்பான ஒரு செயலை செய்ய வற்புறுத்தும் பொழுது அதுக்கு பணிய மறுக்கும் ஒரு நல்ல நெஞ்சு உயர்ந்த தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கான அதிகாரிகள் இன்னும் இருக்கிறாங்க. ஆனா அப்படி நடக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் நடக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பின் விளைவை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர்களும் ஒரு லெவல்ல சோர்ந்து போகக்கூடும் அல்லது ஏதோ ஒரு இடத்துல வெறுத்து ஒரு விதமான வெறுப்பின் விளிம்பிற்கு தள்ளப்படக்கூடிய நிலை ஏற்படும் அப்படிங்கிறாரு. இதுல இருந்தால் அவர் 2 விஷயம் சொன்னார். சந்திரலேகாவை குறிப்பிட்டு பேசினார். அது 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 அந்த அளவிற்கு இப்போ மோசமா இல்லை அப்படின்னா கூட அவர் சொன்ன மாதிரி பல இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்ஸ் அல்லது வேற மாதிரியான த்ரெட்டன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நான் அதான் சொல்கிறேன். அகெயின் இந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கனாலும் ஜென்ரலாக வந்தீங்கன்னாலும் இப்போ அமைச்சர் சொல்கிறாரு நாங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு அதிகாரிகள் மறுக்கிறார்கள். அப்போ எதை அப்படின்னு சொல்கிறத அவர் சொல்லணும்ல, அமைச்சர் சொல்லணும்ல, நான் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்காக சொன்னோம், அதை அதிகாரிகள் செயல்படுத்த மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வேற. பட் நாங்க சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்கிற மொத்தமான வாதத்தை வைக்கும்போது தவறான விஷயம் நீங்க எடுத்துக்கிறீங்க. நான் அப்படி எடுத்துக்கல. அவர் அன்னைக்கு சொன்ன விதம் வந்து மக்களை சார்ந்த நலத்திட்டங்கள் சம்பந்தமா கூட இருந்திருக்கும். அது திண்டுக்கல் சீனிவாசன் அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர்கள் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அதிகாரிகள்கிட்ட சில விஷயங்கள் நல்லது சொன்னா கூட அவங்க உடனே நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க, எங்க பேச்சை கேட்கலன்னு அப்படிதான் சொன்னாங்க. அவரு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான எந்த அமைச்சரும் சொல்லவே இல்லையே. அப்ப அது வரைக்கும் நடந்திருக்குல்ல. இல்ல அப்ப நேரடியா நாங்க இல்ல அந்த எந்தெந்த அதிகாரிகள் செய்யலைங்கிறப்ப சில விஷயங்கள் அம்மாட்டி சொல்லியிருப்பாங்க. சில விஷயங்கள் இது இப்ப நான் சொல்ல வருது என்னன்னா, இப்ப இது சகாயங்கிறதுனாலதான் இது ஒரு பெரிய பிக்சர்ஸ் கொடுக்குறீங்க. நான் சகாயம் ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தாலும் எந்த இடத்துல இன்னைக்கு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல அதே மாதிரி நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிருக்க பேப்பர்லயும் இல்ல நான் சொல்லி, ஏன்னா இது வந்து நம்ம பார்த்திருக்க பார்வையாளருக்கு நம்ம விளக்கணும். ஏன்னா சகாயம் எந்த இடத்திலும் ஆட்சியாளர்களால் எங்களுக்கு அச்சுறுத்தல் எந்த இடத்திலும் அவர் சொல்லல. இல்ல அது நம்ம சொல்லிடணும். ஒண்ணு. அடுத்தது அவரு எப்ப தொடங்கினாரோ, ஏன்னா தப்பா நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். 2014 இந்த குவாரி சம்பந்தமான விசாரணை தொடங்கி 15 முடிக்கின்றவர் 2015 முடிச்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாரு. முழு பாதுகாப்பு வழங்கியிருக்கோம். 2 லெட்டர் அவர் வந்து அவருக்கு வந்து யுனானிமஸ் லெட்டர் வந்து அனானிமஸ் லெட்டர் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் சம்பந்தமா தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் போட்டு அதுக்கு கொடுத்து அதிலிருந்து பாதுகாப்பு அதிகரிச்சு அவருக்கு இந்த ரிப்போர்ட் க்ளோஸ் ஃபைனலா ஃபைல் பண்றவரையும் முழு பாதுகாப்பு வளர்த்துருக்கோம். இப்ப இருக்கிற அரசாங்கத்தை பொறுத்தவரை டெண்டர் வந்து ஆன்லைன், மாண்புமிகு இப்போ எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர் இருக்கும்போது இப்போ ஆன்லைனில் மேக்ஸிமம் டெண்டர் கொண்டாந்துட்டாங்க. அதேமாதிரி முடிந்த அளவிற்கு எந்த ஞாபகம் எனக்கு தெரியவில்லை. அண்ணன் 1-2 சொல்றாங்க அவர் சார் எல்லாத்துக்குமே இதுக்கு காசு கொடுங்க இதுக்கு பண்ணுங்க, எந்த இடத்திலும் யாருமே கேட்டதாக எந்த ஆதாரமும் இல்லை. இது வந்து நானும் சில இடங்கள் சொல்றேன். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட் கோட்டாஸில் இருக்கக்கூடிய கல்லூரியில் எடுத்துக்கங்க. சில கல்லூரிகள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் பேராசிரியர்கள் நியமனத்திற்கு, லெக்சரர்ஸ் நியமனத்திற்கு அமைச்சர்கள் பல லட்சங்கள் கேட்கப்படுகிறது. ஒரு சில கல்லூரிகள், நான் பேர் சொல்லாமலே சொல்றேன், ஒரு சில கல்லூரிகளில் அந்த கல்லூரி நிர்வாகம்
பணம் வாங்காமல் நேர்மையாக தகுதியுடையவர்களுக்கு அந்த வேலையை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்ற நிலைமையில அரசு அதுக்கு இன்னும் அப்ரூவ் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது. காரணம் அரசு தரப்பு சொல்லக்கூடிய நீங்க உங்களுக்கு வேண்டாம்னா எங்களுக்கு டைரக்ட் பண்ணுங்க, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுறது. அதாவது தனியார் நிறுவனம் அவர்கள் காசு வாங்கி கொள்வதற்காக ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்கிறார். ஒண்ணு, இப்ப மாண்புமிகு அம்மா இருக்கும்போது சரி இப்பயும் சரி 3 நியமனங்கள் இப்ப தெளிவா ஓப்பனா சொல்றேன். ஒண்ணு காவலர் தேர்வு, அடுத்தது ஆசிரியர்கள் பணி நியமனம், அரசாங்கம் ஆசிரியர்கள் பணி நியமனம். இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்க எல்லாமே பியூர் மெரிட்ல எல்லாத்தையும் அப்பாயின் பண்ணிருக்காங்க. அதுல எங்கேயாவது இந்த 5-6 வருடங்கள்ல திமுகவே, எங்களுடைய எதிர்கட்சியான திமுகவே இவங்க இந்த நியமனத்தில் ஊழல், இந்த காவல்துறை தேர்வுல வந்து ஊழல் நடந்துச்சு அப்படின்னு ஒரு இடத்துல எங்கேயுமே ஆதாரம் கொடுக்கல. நீங்க தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரி மேனேஜ்மெண்ட் கோட்டால அவங்க போட்டுக்கிறதுக்கு, அவங்க காசு வாங்கிக்கிறதுக்கு எங்களை ஒரு பகடைக்காயா சொன்னா எங்களை கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க. எங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க. ஒரு விஷயம் இருக்கு, அதான் இந்த தனியார் கல்லூரிகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து எய்டட் காலேஜஸ், அந்த எய்டட் காலேஜஸ்ல நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்பாயின்ட் பண்ணணும்னா உங்க டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன்ல ஒருத்தர் இருப்பாங்க, அப்புறம் அந்த கமிட்டியில ஒருத்தர் இருப்பாரு, யுனிவர்சிட்டி ஆஃப் சென்னையில யாரோ ஒருத்தர் கமிட்டி இருப்பார். நான் இப்ப சொல்றது உண்மையான ஒரு விஷயம். 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை யூனிவர்சிட்டியோட ஹெட் ஆஃப் தி ஒரு டிபார்ட்மெண்டோட ஹெட்டை பார்த்தேன். அவர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு இந்த இன்டர்வியூ பேனல்ல இருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா, நீங்க மார்க்கை வந்து பென்சில்ல தான் போடணும், பென்சில்ல தான் நீங்க மார்க் போடணும். அதுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகை வந்து 15 லட்சம் ரூபாய் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அது ஏறிடுச்சு. ஆக்சுவலா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருக்கு என்ன இன்னைக்கு நிலைமை, எத்தனை கோடி? ஒரு செலக்ஷன் கமிட்டில இருக்கிற அந்த 2 பேர் என்ன சொல்லிருக்காங்க கோர்ட்ல, மதுரை கோர்ட்ல எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க சொல்லிருக்காங்கல்ல. அந்த இடத்துல தான் வரேன். நீங்க யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் குறித்து பேசியதனால தமிழக அரசுடைய பரிந்துரைகளை ஏற்க மறுத்து ஆளுநர், தமிழகத்துடைய பொறுப்பு ஆளுநர் பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய பொறுப்பை கையில் எடுத்தார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. விஷ்ணு பிரியா தற்கொலை செய்த பொழுது சொல்லப்பட்ட காரணிகள் என்ன அப்படிங்கறதையும் உங்களுக்கு என்ன இல்ல, விஷ்ணு பிரியாவோட வழக்கை பொறுத்தவரை இப்போ வந்து சிபிஐட்டே ஒப்படைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுடைய காவல்துறையிட்ட அது கையில் இல்லை. சிபிஐ என்னைக்கு இது ரிப்போர்ட் ஃபைனல் தாக்கல் பண்ணுறீங்க நீங்கள் அதை தெரிஞ்சுக்க போறீங்க. இதில் ஆட்சியாளருடைய அச்சுறுத்தலோ இல்லை அதுக்கு பயந்து அவங்க பண்ண மாரி அதில் வந்து கிடையவே கிடையாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. நேர்மையான அதிகாரிகளுக்கு இங்க அந்த அளவுக்கு நெருக்கடி இல்லை. நேர்மையான அதிகாரிகளுக்கு ஆட்சியாளர்களிடமிருந்து இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம். ஆனா நீங்க அதிகாரிகளுக்கு அதிகாரிகள் மேல் பண்றாங்கன்னா ஒரு அதிகாரியை வந்து அவருடைய அதிகாரி அவரை இல்ட்ரீட் பண்றாங்க, அது அவருடைய பர்சனலா பண்றது. அது எங்க கவனத்துக்கு, அரசாங்கத்துடைய கவனத்துக்கு வருவா தடுக்கப்படும். திரு பாலச்சந்திரன் அவர்களிடம், அதிகாரிகளால் மேலதிகாரிகளால் அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆட்சியாளர்களால் அந்த மாதிரியான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டிருந்தால் ஆதாரத்தோடு சொன்னால் அது வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. நம்ம அகைன் இது ஒரு குறிப்பிட்ட புள்ளியை தாண்டி தமிழகத்தில் எந்த அளவிற்கு இந்த ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்குமான உறவு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கறதான் கேள்வி. சுமூகமாகத்தான் இருக்கிறதா, அல்லது ஆட்சியாளர்கள் தங்களுடைய அதிகாரத்திற்கும் அப்பாற்பட்டு அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள்? ஏன்னா கிருஷ்ணதாஸ் காந்தி சொல்றாரு, சில அதிகாரங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கே இருக்கு, பட் அதை தாண்டி அமைச்சர் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரியான அதிகார தலையீடுகள் எந்த அளவிற்கு தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? மிக அதிகமாக இருக்கிறது. கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டியதில்லை. எங்களுடைய ஆட்சி எல்லாமே நேர்மையாக இருக்கிறது, நேர்மையான அதிகாரிகளை நாங்கள் தொந்தரவு செய்வதே இல்லை என்று கூறுகிறார்களே, அப்படியானால் அந்த நேர்மையான அதிகாரிகளால் நல்ல ஆட்சியை, நல்ல நிர்வாகத்தை தர முடித்திருக்க வேண்டுமே. வேறு எங்கு செல்ல வேண்டும்? உங்களுடைய முனிசிபல் கவுன்சிலர்களையும் பஞ்சாயத்து போர்டு உறுப்பினர்களையும் பாருங்கள். அவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களின் குழந்தைகளா? நான் அதற்காக சொல்கிறேன், கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா? அவர்கள் வாழ்ந்த நிலை என்ன, இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை என்ற எந்த ஆட்சி வந்தாலும் சரி இதுதானே நடந்து கொண்டிருக்கின்றது. இது என்ன பேச்சு? நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். ஆதாரம் கண்ணுக்கு முன்னால் ஆதாரம் தெரிகின்றது. நீங்கள் நேர்மையான அதிகாரிகளை ஊக்குவிப்பீர்கள் என்றால் அந்த நேர்மையான அதிகாரிகள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க முடியுமே. அந்த பஞ்சாயத்தை கலைத்திருக்கக்கூடிய அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிறது, எதனால் கலைக்க முடியவில்லை? எனவே இப்படிப்பட்ட பேச்சுக்கள் கதைக்குதவாத கருத்துக்கள். இன்று என்ன நடக்கிறது என்றால், நல்ல அதிகாரியாக ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டில் பல தவறான சில கருத்துக்கள் இருக்கின்றன. வேஷ்டி போட்டவன் எல்லாம் முட்டாள், பேண்ட் போட்டவன் எல்லாம் புத்திசாலி, கையில எழுதுறதெல்லாம் எழுத்தெல்லாம் மதிப்பு கிடையாது, பிரிண்ட் போட்டதெல்லாம். அதனால எல்லா அதிகாரியும் நாணயமானவர்களும் கிடையாது, எல்லா அரசியல்வாதியும் அயோக்கியர்களும் கிடையாது. சமுதாயத்தின் எந்த ஒரு குழுமத்திலும் நல்லவர்களும் இருக்கின்றார்கள், கெட்டவர்களும் இருக்கின்றார்கள். எப்பொழுது நல்லாட்சி நடக்கும் என்றால் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் சரியாக இருக்க வேண்டும். பொறுப்புகள் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த பொறுப்புகளை அவர்கள் சரியாக நிர்வகிக்கின்றார்களா என்பதை பற்றிய கண்காணிப்பு மிக தீவிரமாக இருக்க வேண்டும். அப்படி நடந்ததென்றால் நல்லாட்சி நடக்கும். ஆனால் இன்று நடப்பது என்ன? பொறுப்புகள் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. திரு காந்தி அவர்கள் சொன்னது போல் சில இடங்களில்
நேரடியாக மந்திரியின் உதவியாளர் சொல்கிறார்கள் லிஸ்டை எங்களிடம் அனுப்பு என்ற. இன்னும் சில இடங்களில் என்ன செய்து விட்டார்கள் என்றால், இப்படிப்பட்ட மாறுதல்களை செய்யும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு கிடையாது. கையெழுத்து போடும் அதிகாரம் மட்டும்தான் அவருக்கு உண்டு. அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டு விட்டது, நீங்கள் உங்களுடைய தேர்வுகளை இங்கு அனுப்புங்கள், நாங்கள் கடைசியில் இறுதிப்படுத்தி உங்களிடம் அனுப்புகிறோம். கடைசியாக ஆர்டர் போட வேண்டிய உரிமை மட்டும்தான், கடமை மட்டும்தான் உங்களுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டு விட்டது. இவைகள் எல்லாமே நடைமுறையில் இருக்கின்றன. நடைமுறையை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் எல்லாமே நேர்மையாக நடக்கின்றது என்று சொல்வதில் என்ன பொருள்? நல்ல அரசியல்வாதிகள், பல அரசியல் கட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன், தங்களுக்குள் மனம் புழுங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஒரு அரசியல் கட்சியின் சார்பாக இருக்கின்றோம் என்ற ஒரே காரணத்திற்காக பொது இடங்களில் தங்களுடைய அரசியல் கட்சிகளின் கொடுமைகளையும் கடுமைகளையும் அப்படி நடக்கவே இல்லை என்று கூறுபவர்களாக இருக்கின்றார்கள். உள்கட்சி போராட்டத்தில் போராடுகின்றார்கள், கடைசியில் அந்த கட்சியில் காணாமல் போய்விடுகின்றார்கள். இதுதான் உண்மை. இந்த நடந்து கொண்டிருப்பது நேர்மையாளர்களின் பலம் அல்ல, நேர்மை அற்றவர்களின் பலம் மற்றும் திறம். அது யாராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, இந்த நேர்மைக்கு மதிப்பில்லை, நேர்மைக்கு எந்த விதமான விலையும் இல்லை. பொதுமக்கள் மத்தியில் நேர்மைக்கு என போராடும் போர்க்குணமும் இல்லை. அப்படி ஒரு போர்க்குணம் வந்தால் அதை சரியாக முன்னெடுத்து நடத்தும் திட்டமும் இல்லை. இதன் காரணமாகத்தான் தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கின்றது. இல்ல இந்த வாரம் திரு பாலச்சந்திரன், இந்த இடத்துல ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு இன்னைக்கு தேதியில அவருக்கு அவருடைய சேலரியில அவரால் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் அவரால் அதிகபட்சம் இவ்வளவுதான் அவருக்கு அவருடைய லைஃப் ஸ்டைல் இவ்வளவுதான் இருக்கும், அதிகபட்சம் அவரால் அந்த வாழ்க்கை முறைக்குள்ள இவ்வளவுதான் அவரால் சேமிக்க முடியும், சொத்து வாங்கிக்க முடியுங்கிற ஒரு கணக்கு வச்சிருக்க முடியும். ஆனால் இந்தியா முழுவதும், நம்ம தமிழ்நாட்டை விட்டுருங்க, இந்தியா முழுவதும் இன்றைக்கு பல இடங்கள்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் பல பேருடைய சொத்து மதிப்புங்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விட பல மடங்கு அதிகமா இருக்கிறத பலமுறை பல ஊடகங்கள்ல காட்டியிருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக பார்வை அப்படிங்கிறது அரசியல்வாதிகள் தான் ஊழல்வாதிகள் என்பது போலவும், அதிகாரிகள் மீது அந்த மாதிரியான ஒரு பார்வையே இல்லாத ஒரு போக்கும் பொதுவெளியில் ஒரு பொது புத்தியில் அந்த மாதிரியான ஒரு பார்வை இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இதை எப்படி பாக்குறீங்க? இதற்கு காரணம் என்ன? அரசியல்வாதிகள் மட்டுமே ஊழல்வாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்களா? இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன், சமுதாயத்தில் எந்த ஒரு குடும்பத்திலும் முற்றிலும் யோகியர்களும் முற்றிலும் அயோக்கியர்களும் இருப்பது கிடையாது. அரசியல்வாதிகள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களால் கண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அதிகாரிகள், இன்று உள்ள சட்ட திட்டங்கள், நம்முடைய சட்ட திட்டங்கள் ஏழை மக்களுக்கும் எதிரானது, எளியவர்களுக்கும் எதிரானது. இந்த எளியவர்கள் குழுமத்தில் யார் இருக்கின்றார்கள்? நேர்மையாளர்கள் எல்லோருமே இருக்கின்றார்கள். யாராவது நேர்மையானவராக இருந்தால் அவர் எளியவர் கூட்டத்திற்கு தள்ளப்படுகின்றார், அவருக்கு பாதுகாப்பு இல்லை. சார் நன்றியா. நம்ம நிறைவு கருத்து கொண்டு ஒற்றைவரில் நிறைவு கருத்து எங்களுடைய அரசாங்கம், மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசாங்கத்தில் இப்போ நான் 2 பதவி இப்போ இருக்கிறவங்க சொல்கிறேன். தலைமைச் செயலாளர் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள், நிதித்துறை செயலாளர் சண்முகம், அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், சார் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நேர்மையானவர். இப்போ முக்கியமான ஒரு அரசாங்கத்துடைய முக்கியமான செயலாளர் நிதித்துறை செயலாளர். அவர் இன்னைக்கு சண்முகம் அவர்கள் நேர்மையாக இல்ல ஒரு சின்ன குறிப்பு, நீங்க நியாயமா எல்லாருமே நேர்மையானவர்கள் தான் சொல்லணும். 2 பேரும் சொன்னீங்க, நீதி அப்படி சொல்லல. இல்ல, அதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய இல்ல அப்படி சொல்லல, பாருங்க, அப்ப 2 பேரும் தான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஒரு உடம்புக்கு அப்படியே ஆர்கன், கை முக்கியம், கால் முக்கியம். ஒரு அரசாங்கத்தோட முக்கியமான செயலாளர் நிதித்துறை செயலாளர். எதற்காக சொல்றேன்? நேர்மையா இருக்கக்கூடியவர்களுக்காக நாங்க அதை மாத்தணும்னு நினைக்கல. 6 வருடமா அவர் தான் தொடர்ந்து வச்சிருக்கோம். அதனால எந்த இடத்திலும் எனக்கு தெரிந்து முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாம் யார் நேர்மையாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அமைச்சர் அம்மா அவர்களுக்கு நியமித்தார்கள். இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் அதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல வர நம்ம நிறைய விவாதத்துக்குள்ள போகலாம், நான் நேரம் இல்ல. ஐயா ஒற்றர்ல நிறைய ஆபீசர்ஸுக்கோ இல்லாட்டி அரசியல் தலைவர்களோ என்ன செய்யறாங்க என்பதை பற்றி எல்லாம் நம்ம பேசி அதை ஒரு சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் சொல்றேன். அந்த ஆதாரங்கள்லாம் அரசியல் தலைவர்களை தேடிக்கலாம், நீங்களும் தேடிக்கலாம். ஒரு அதிகாரிகளுக்கு இப்போ ஒரு பதவி உயர்வு பட்டியல்னு ஒன்று போடணும். பதவி உயர்வு பட்டியல் எந்த தேதியில் வரணும் என்பது விதியில் இருக்குது. ஜூலை 1ஆம் தேதி பதவி உயர்வு பட்டியல் வருஷம் வரணும். ஏதாவது ஒரு பதவி உயர்வு பட்டியல் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நாளில் வந்திருக்குதா இந்த 10 வருஷத்தில் அப்படின்றத சொல்லிக்கோங்க. யாரையாவது ஆதாரம் வேணும்னா எடுத்து பார்த்துடலாம். ஏன் இது குறித்த காலத்தில் வர்றதில்லை அப்படின்னா, இது நேர்மையான அதிகாரி அதெல்லாம் கிடையாது. இங்கேருந்து பதவி உயர்வு எப்படி பட்டியல் போடணும் அப்படின்றது பட்டியல் ஃபைல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கலெக்ஷன் ஆரம்பிக்குது. அது யார் யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு பதவி உயர்வு முதல்ல வரும். இல்லை கடைசி ஆள் பணம் கொடுக்குற வரைக்கும் யாருக்குமே பதவி உயர்வு பட்டியல் வராது. இதுதான் அழுத்தம். ஒரு 10 பேரை வச்சு ஒரு ப்ரொமோஷன், ஒரு டெப்டி டைரக்டர் ப்ரொமோஷன் வருதுன்னு வைங்க, 10 பேர் யார் யார் அப்படின்றது பட்டியல் அனுப்பிச்சிடுவாங்க. அது மந்திரி டேபிளில் போய் இருக்கும். அப்புறம் மந்திரி பிஏ வேலை செய்வார். 10 பேரையும் ஃபோனில் கூப்பிடுறாரு. அதில் ஒருத்தர் இல்லைங்க
என்னால் பணம் கொடுக்க முடியாது, எனக்கு ப்ரொமோஷன் வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னாலும் 10 பேருக்கும் பேனல் வராது. ஏன்னா இவர் முதல் ஆளாக இருப்பார். ஓகே, இதுதான் அழுத்தம். அப்போ இவங்க அந்த மற்ற 9 பேரும் வந்து இவரை வந்து ஏன்னா இப்போ உன்னால தான் நான் கெட்டு போகிறேன், ஏதாவது செய்தோல்ல, இல்லாட்டி உனக்காக நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சில்லறையை வைக்காம இந்த டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்ஸு, பதவி உயர் பட்டியல் நியமனங்கள் என்பது எந்த போஸ்ட்டுக்கும் நடக்கிறது இல்லை என்பதை எல்லா பொதுமக்கள் எல்லாரும் சொல்றாங்க. திரு பிரியன், இதுல திரு சகாயம் போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்றைக்கு வந்து பொதுமக்கள் தரத்தில் குறிப்பாக இளைஞர்கள் பெரிய அளவில் அவர் ஒரு ஆதர்ச நாயகனாக பார்க்கக்கூடிய அந்த மாதிரி நிறைய அதிகாரிகளை கடந்த காலங்களில் பார்த்துருக்குறாங்க. இப்போது அதனுடைய நீட்சியாக சகாயம் ஐஏஎஸ் அவர்களை பார்க்குறாங்க. இந்த மாதிரியான அவர் இன்னைக்கு கோர்ட் அணுகியிருக்கிறார், தனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அணுகின்ற பொழுது அவர் ஒரு விசாரணையில் ஈடுபடுறார். அந்த விசாரணை தளத்திலிருந்து தனக்கு மிரட்டல் வருகிறதுங்கிறத மற்ற அதிகாரிகள் இதை எவ்வாறு எடுத்துக்கொள்வார்கள்? நிறைவு கருத்து சுருக்கமாக. இல்லை, நிச்சயமாக வந்து இப்போ சகாயம் மாதிரியான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். இன்றைக்கி ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, அதிகாரம் மூலமாக சேவை செய்யணும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அந்த இன்ஸ்பிரேஷன் படி நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணமாக ஹரியானாவில் வந்து அசோக் கெம்கான் ஒருத்தர் இருந்தார். அந்த வதேராவோட ஊழல்லாம் அம்பலப்படுத்தினார். நல்ல வேளையை அடுத்து வந்த ஆட்சி வந்து பிஜேபி ஆட்சியாக இருந்ததுனால அவருக்கு எந்த ஆபத்தும் வரல. அடுத்தது காங்கிரஸ் ஆட்சியாக வந்திருந்தால் உமாசங்கர் மாதிரி அவரும் பாதிக்கப்பட்டிருப்பார். இன்றைக்கி என்ன நடக்கிறது? குட்கா ஊழலில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு பதவி எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிறது. இதில் அரசியல்வாதிகளும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதிகாரிகளும் சம்மந்தப்பட்டிருக்காங்க குட்கா ஊழலில். அப்போ இது எப்படி நீங்கள் சொல்லுங்கள்? 2 பேரும் சேர்ந்து, அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சேர்ந்து செய்த ஊழல் இது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு ஐஏஎஸ் படிச்சுட்டு வரவனுக்கு வந்து ஒரு மனசுல ஒரு கலக்கம் இருக்கு, நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியுமா, இந்த சிஸ்டத்துக்குள்ள மாட்டிட்டு நம்ம அவஸ்தைப்படுவோமோ. அப்போ என்ன முடிவா என்ன நடக்குதுன்னா, திறமையான அதிகாரிகள் கூட நமக்கு எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு சரியா செயல்பட முடியாது, அப்படியே அடங்கி போய் கிடக்காங்க. அப்படியே காலத்தை கடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு போறாங்களே, அவங்களோட திறமை வேஸ்ட் ஆகுது. ஆக்சுவலா சிஸ்டம் மாறணும் அப்படிங்கிறது நிச்சயமா சார். சம்திங் ஷுட் பீ டன். நம்ம அந்த அளவுல நம்ம நிறைவு செய்யலாம். இந்த ஆட்சியில் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய நிறைவு கருத்தா இருக்கு இல்லையா? சரி, ஓகே. அப்படி ஆதாரமாகவே நீங்க சொன்னா நாங்க அந்த நடவடிக்கை எடுக்க தயார். இப்போ இறுதியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சறேன். சார் சொன்னதுல எந்த ஒரு நியமனமும், எந்த ஒரு இப்ப சொன்னால டிஜிபில இருந்து எதோ வந்தாங்க எல்லாமே மத்திய அரசால அது நியமிக்கப்படும். எல்லா வகையான சிபிஐ ஐபி ரிப்போர்ட்ல பார்த்தா அவர் ஃபைனல் பண்ணி அவர் போட்டாங்க. கண்ண மூடிட்டுல எந்த அப்பாயின்மென்ட் பண்ணல. தவறான குற்றச்சாட்டு இல்லாம, தவறான ஆதாரம் இல்லாம வந்து சொல்லிட கூடாதுங்கறத என்னோட கருத்து. விமர்சனம் வச்சிருக்காங்க, நீங்க மறுப்பதற்கான வாய்ப்பும் கொடுத்திருக்கோம், மறுத்துக்கிறீங்க. நன்றி. காலம் பதில் சொல்லட்டும். அரங்கில் இணைந்த மூவருக்கும் நன்றி. ஸ்கைப் மூலமாக இணைந்தீர்கள். திரு பாலச்சந்திரன், உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. முதல் அமர்வை நிறைவு செய்யலாம். இரண்டாவது அமர்வில் ஒரே மேடையில் அதிமுக திமுக புதிய வரலாறு தொடங்கியிருப்பதாக செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறார். மறைமுக கூட்டணியா, அரசியல் நாகரிகமா? நேர்வட பேசலாம். இணைந்திருங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு